ஒரு நாள் இயேசு தமது சீடர்களுடன் நகரம் வழியாக சென்று கொண்டிருந்தார். அந்த வழியில் பிறந்ததிலிருந்தே பார்வையற்ற ஒரு மனிதன் அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். அந்த மனிதன் வாழ்க்கை முழுவதும் இருளில் இருந்தான். உலகம் எப்படி இருக்கும் என்று கூட அவன் அறியவில்லை. ஒளியின் அழகையோ அன்பானவர்களின் முகங்களையோ அவன் ஒருபோதும் கண்டதில்லை. அதை பார்த்த சீடர்கள் இயேசுவிடம் கேட்டார்கள், ஆண்டவரே, இந்த மனிதன் பிறவியிலேயே குருடனாக இருப்பதற்கு யார் காரணம்? அவனுடைய பாவமா, அவன் பெற்றோரின் பாவமா? இயேசு அமைதியாக பதிலளித்தார், அவருடைய பாவமும் அல்ல, பெற்றோரின் பாவமும் அல்ல. இவரின் வாழ்க்கையில் தேவனுடைய செயல்கள் வெளிப்படுவதற்காகவே இது நடந்தது. அப்படி சொன்ன இயேசு தரையில் உமிழ்ந்து அந்த உமிழ்நீரால் சிறிது சேறு செய்து அந்த குருடனின் கண்களில் பூசினார். பிறகு இயேசு அவனிடம் சொன்னார், நீர் சிலோவாம் குளத்திற்கு போய் கண்களை கழுவுங்கள். அந்த மனிதன் எதையும் சந்தேகிக்காமல் இயேசுவின் வார்த்தையை நம்பி சென்றான். சிலோவாம் குளத்தில் கண்களை கழுவிய உடனே அற்புதம் நடந்தது. பல ஆண்டுகளாக இருளில் இருந்த அவனுடைய கண்கள் பிறந்தன. அவன் முதல் முறையாக உலகத்தை பார்த்தான். வானத்தின் நீலமும் மரங்களின் பசுமையும் மனிதர்களின் முகங்களும் அவன் கண்களை நிரப்பின. அவன் மகிழ்ச்சியுடன் திரும்பி வந்தான். அக்கம்பக்கத்தினர் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இவர்தான் முன்பு குருடனாக இருந்தவர் அல்லவா என்று சிலர் கேட்டார்கள். மற்றவர்கள், இல்லை, அவரைப் போலவே இருக்கிறார் என்றார்கள். அப்போது அந்த மனிதன் தானே உரக்கச் சொன்னான், நான் தான் அந்த மனிதன், நான் தான் முன்பு குருடனாக இருந்தவன். பின்னர் மக்கள் அவனை பரிசேயரிடம் கொண்டு சென்றார்கள். அவர்கள் கேட்டார்கள், எப்படி பார்வை பெற்றாய்? அவன் அமைதியாக பதிலளித்தான், இயேசு என் கண்களில் சேறு பூசினார், நான் கழுவினேன், இப்போது பார்க்கிறேன். சில பரிசேயர்கள் கோபப்பட்டார்கள், இது ஓய்வு நாள், ஓய்வு நாளில் இதை செய்தவன் கடவுளிடமிருந்து வரவில்லை என்றார்கள். ஆனால் சிலர் கேட்டார்கள், ஒரு பாவியான மனிதன் இப்படி பெரிய அற்புதம் செய்ய முடியுமா? அவர்களிடையே விவாதம் ஏற்பட்டது. இறுதியில் அந்த மனிதனை அவர்கள் வெளியே தள்ளிவிட்டார்கள். ஆனால் இயேசு அதை கேட்டு அவரை தேடி வந்தார். இயேசு அவனிடம் கேட்டார், மானிட மகனிடம் நீர் நம்பிக்கை கொள்கிறீரா? அவன் கேட்டான், ஆண்டவரே, அவர் யார்? நான் அவரை நம்ப விரும்புகிறேன். அப்போது இயேசு புன்னகையுடன் சொன்னார், உம்மோடு பேசிக் கொண்டிருப்பவரே அவர். அந்த மனிதன் உடனே கூறினான், ஆண்டவரே, நான் நம்புகிறேன். அவன் இயேசுவின் காலடியில் விழுந்து வணங்கினான். இந்த கதையின் முக்கிய செய்தி இதுதான். இயேசு உடலின் கண்களை மட்டுமல்ல, மனதின் கண்களையும் திறக்கிறார். உண்மையான விசுவாசம் இருந்தால் இருள் வெளிச்சமாக மாறும். அவருடைய அன்பு ஒருபோதும் மாறாது.